அஸ்ஸலாமு அலைக்கும்டா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வலைக்கம் சலாம், நல்லா இருக்கேன். இன்னொரு வாரத்தில் நோன்பு வருது. ஆலையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க பேச. ரமலான் வருதுன்னு எல்லாரும் ஆவலா இருக்காங்க. அதே சமயத்துல நிறைய பேரு அந்த ரமலானுடைய மகிமை தெரியாம பாழாக்குறாங்க, வீணாக்குறாங்க. நீயாச்சும் புரிஞ்சுக்கோ. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மனிதர் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடம் ஒண்ணு, பெரிய குடம் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த குடத்துல ஒவ்வொரு நாளும் தண்ணி சொட்டி கொண்டே இருக்குது. அவரு கவலைப்படல. அப்புறமா சின்ன சொட்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து பாக்குறாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது குடம் வெறும் காலியா இருக்கு. அப்பதான் அவருக்கு புரியுது, பெரிய இழப்பு பெரிய விஷயத்துலதான் வரணும்னு இல்ல, நம்ம கவனிக்காத சின்ன விஷயத்துல கூட பெரிய இழப்பு இருக்கும்னு அப்பதான் அவருக்கு புரியுது. ஆனா நம்ம நல்லா விளங்கணும். அதே மாதிரிதான் ரமலானும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. 2 நியாமத்துகளை பற்றி மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு நேரம். அந்த நம்ம ரமலானை ஓய்வு நேரம் ஆக்கிடக்கூடாது. ஒரு நாள் போச்சுன்னா அது போனதுதான், அது திரும்ப வரப்போறது இல்லை. நம்ம நோன்பு வைக்கிறோம், தூங்கிடுறோம், இஃப்தார் நோன்பு திறக்கிறோம், சாப்பிடுறோம், அப்படியே போன் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே அந்த நாள் அப்படியே போய்க்கிறோம், வீணாக்கிடுறோம். இந்த நேரத்துல நீ முடிவு பண்ணணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நீ தீர்மானிக்கணும், இந்த ரமலானை நம்ம சரியான முறையில நம்ம கழிப்போமா, இபாதத்தா இருப்போமா, வணக்க வழிபாடோட இருப்போமா, குர்ஆன் ஓதுவோமா, திக்ர் செய்வோமா, அல்லாஹ்வோட நினைவோட இருப்போமா, இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம எப்படி சிறந்ததா கழிப்போமா நீ முடிவு பண்ணணும். என்ன வரப்போகுது, துணி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம சரியான முறையில இருக்கும்போது எல்லாமே சரியா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஆமா பாய், நீங்க சொன்னாக்குல எத்தனையோ ரமலானை நம்ம வீணா செலவழிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை வச்சும் நம்ம அல்லாஹ்வோட பாதையில சீரம் சிறப்புமா செலவழிக்கணும். துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.